வணக்கம் நண்பர்களே. நான் பார்த்தீங்கன்னா சம்பிங் தோட்டம் நடலான்னுட்டு சம்பிங் செடி நடுறதுக்காக நான் தருமபுரியில் போய் கிழங்கெல்லாம் வாங்கி வந்துட்டு சம்பிங் செடி நட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு கிழங்கு தான் முளைச்சிருக்கு. ஆனால் அது முளைச்சி ஒரே நட்டு 15-20 நாளைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ செத்த மூடி இருக்குது. செத்த மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக கொத்திட்டோம். நிறையா செலவு பண்ணி ஒரு 1.5-2 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். செலவெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீனாக தோட்டமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படியோ ஒன்று பரவாயில்ல சீக்கிரமாக சம்பாரிச்சிருவோம். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிது. பூ பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். 10 கிலோ 15 கிலோ வரும் ஒரு தோட்டத்துக்கு. நான் 2 தோட்டம் நட்டுருக்கேன். கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் எல்லாம் நட்டுட்டு எல்லாம் செலவு பண்ணி 4-5 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தோட்டத்துக்கு 2 கிலோ தான் வருது. அது ரேட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா 40 ரூபா 60 ரூபா போகுது. ஏதோ ஒரு டைம் பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 ரூபா கிட்ட ரேட்டு போகுது. எப்பயுமே அதே ரேட்டாக போகிறதில்ல. எப்போயோ ஒரு டைம் தான் அந்த ரேட்டு. ஃபிக்ஸட் ரேட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் 40 ரூபாய்க்கு கீழே குறையிறதில்ல. மினிமம் 60 ரூபா போயிட்டு இருக்குது. 60 ரூபா போச்சுன்னா அந்த 2 லட்சத்தை எப்போ எடுக்கிறது நம்ம? வெறும் 2 கிலோ இதில் 2 அது 2 4 கிலோ 5 கிலோ பூ இருக்குது. இந்த 5 கிலோ பூவை அறுத்து போட்டு நம்ம எப்போ சம்பாதிக்கிறது? மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா வருமானம் வரும். அந்த 12,000த்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது செத்த முடியும். இந்த தோட்டத்தில் அதிகமாக செத்த இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. நான் ஆல்ரெடி கொத்திட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு தோட்டத்தை காட்டுறேன். பக்கத்தில் அந்த தோட்டத்தில் காட்டுறேன். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செத்த முடி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். கீழே ஃபுல்லாக செத்த முடி இருக்குது. அந்த செத்தையை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு 5,000 ரூபாய் போகுது. ஏன்னா அவ்வளோ செத்த இருக்குது. 10-15 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா செத்த ஃபுல்லாக மூடிடுது. 10-15 நாள்லேயே மூடுறதுனால குளியால் வச்சா 5,000 ரூபாய்க்கு மேலே போகுது. சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு என்ன லாபம் வரப்போகுது? மாதம் 12,000. அவங்களுக்கு 5,000 ரூபா போச்சுன்னா இன்னும் ஒரு 7,000 இருக்குது. அதில் ஒரு 3,000 ரூபா மருந்து போகுது. இன்னும் என்ன இருக்குது நம்மளுக்கு? இன்னுமே லாபம் இல்லைங்க. எப்போ நம்ம 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது? இந்த 2 தோட்டத்தில்னிட்டு வேண்டாடாப்பா இது சாமி, இந்த வேலையே வேணான்னிட்டு இதை ஓட்டிலான்னிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சத்தியமாக விவசாயம் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறதுக்கு பலங்கர கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தகுந்த பணம். ஏன்னா போட்டு பணத்தை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டுக்கிட்டால் நான் 2 லட்ச ரூபா நான் போட்டிருக்கேன். அந்த 2 லட்சத்தை எப்படா எடுக்கிறோன்னு பார்த்துட்டு 1 ரூபாய்க்குறா வரல லாபம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,000 ரூபா தான் நான் சம்பாரிச்சிருக்கேன் 2 லட்சத்துக்கு. அது வட்டி காசுக்குறா வரல. வேஸ்ட்டு நண்பர்களே. நீங்கள்லாம் பார்த்து நடுங்க, செய்யுங்க, பார்த்துக்காங்க.